ஓம் சாந்தி. 20-10-2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு மிகுந்த சுவையுடன் கல்வியை கற்பிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்களும் சுவையுடன் படியுங்கள். நமக்கு கல்வி கற்பிக்கக்கூடியவர் இறைவன் அவரே என்ற போதை இருக்க வேண்டும். கேள்வி: பிரம்மா குமாரிகளாகிய உங்களது லட்சியம் அல்லது சுத்தமான பாவனை என்ன? பதில்: 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்பத்தை போன்று மீண்டும் ஸ்ரீமத் மூலம் உலகில் சுகம், அமைதி நிறைந்த ராஜ்யத்தை உருவாக்குவதுதான் உங்களது லட்சியமாகும். ஸ்ரீமத் மூலம் நாம் முழு உலகிற்கும் சத்கதி செய்வோம் என்பதுதான் உங்களது சுத்தமான பாவனையாகும். நாம் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் போதையுடன் கூறுகிறீர்கள். உங்களுக்கு தந்தையிடமிருந்து அமைதிக்கான பரிசு கிடைக்கிறது. நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசி ஆவதுதான் பரிசு பெறுவதாகும். ஓம் சாந்தி. மாணவர்கள் படிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியுடன் படிக்கின்றார்கள். ஆசிரியரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சுவையுடன் கற்பிக்கிறார். ஆசிரியராக இருக்கும் எல்லையற்ற தந்தையும் நமக்கு மிகுந்த சுவையுடன் கல்வி கற்பிக்கிறார் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிவீர்கள். அந்த படிப்பில் தந்தை தனியாகவும் கற்பிக்கும் ஆசிரியர் தனியாகவும் இருப்பார். சிலருக்கு தந்தையே ஆசிரியராக இருந்து கல்வி கற்பிக்கும் பொழுது மிகுந்த சுவையுடன் கற்பிப்பார். ஏனென்றால் இரத்த உறவு இருக்கிறது அல்லவா, என்னுடையவர் என்பதை புரிந்து கொண்டு மிகுந்த சுவையுடன் கற்பிப்பார். இந்த தந்தை உங்களுக்கு எவ்வளவு சுவையுடன் கல்வி கற்பிக்கின்றார். குழந்தைகளும் மிகுந்த சுவையுடன் கல்வி கற்க வேண்டும். நேரடியாக தந்தை கற்பிக்கிறார் மற்றும் ஒரே ஒரு முறைதான் வந்து கற்பிக்கிறார். குழந்தைகளுக்கு மிகுந்த சுவை இருக்க வேண்டும். இறைவன் தந்தை நமக்கு கல்வி கற்பிக்கிறார். மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். சில குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தாலும் இந்த நாடகம் வருவதும் போவதற்குமான சக்கரம். ஆனால் இந்த நாடகத்தை ஏன் படைத்தார்? இதனால் என்ன பலன் இருக்கிறது? இப்படியே சக்கரத்தில் வந்து கொண்டு இருப்போமா? இதிலிருந்து விடுபட்டு விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகின்றன. பகவான் இப்படிப்பட்ட விளையாட்டை ஏன் படைத்தார்? வந்து செல்லக்கூடிய இந்த சக்கரத்தில் இருந்து விடுபடவே முடியாதா? இதிலிருந்து விடுபட வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில குழந்தைகளுக்கு வருகிறது. இந்த நடிப்பிலிருந்து, துக்கம், சுகத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். இவ்வாறு ஒருபொழுதும் நடக்காது என்று தந்தை கூறுகிறார். மோட்சம் அடைவதற்கான முயற்சி செய்வது வீணாகும். ஒரு ஆத்மா கூட நடிப்பு இல்லாமல் இருந்துவிட முடியாது என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது. அது அனாதி அழிவற்ற, முற்றிலும் சரியாக நடிக்கும் நடிப்பு. சிறிதும் ஏற்றத்தாழ்வு ஏற்படாது. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் முழு ஞானமும் இருக்கிறது. இந்த நாடகத்தின் பாகத்தில் இருந்து யாரும் விடுபட முடியாது. யாரும் மோட்சம் அடைய முடியாது. அனைத்து தர்மத்தினரும் வரிசைப்படியாக வந்தே ஆக வேண்டும். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். பாபா, நாங்கள் எவ்வாறு 84 பிறவி சக்கரத்தில் வருகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். தாமதமாக வருபவர்கள் கண்டிப்பாக குறைவான பிறவிகள் தான் எடுப்பர். இங்கு முயற்சி செய்ய வேண்டும். பழைய உலகிலிருந்து புதிய உலகமாக அவசியமாக வேண்டும். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் புது புது குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றனர். முந்தைய
படிப்பை அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பது? ஆக தந்தை புதியவர்களை பார்த்து பழைய கருத்துக்களை திரும்பவும் கூறுகிறார். உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நாம் எப்படியெல்லாம் நடிப்பை நடித்து வருகிறோம் என்பதை அறிவீர்கள். எவ்வாறு வரிசைப்படியாக வருகிறோம், எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை நீங்கள் யதார்த்தமான முறையில் அறிவீர்கள். இந்த நேரத்தில்தான் தந்தை வந்து ஞான விஷயங்களை கூறுகிறார். சத்யுகம் என்றாலே பலன் ஆகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இது புரிய வைக்கப்படுகிறது. கீதையிலும் ஆரம்பத்தில் மற்றும் கடைசியில் மன்மனாபவ என்ற விஷயம் வருகிறது. பதவி அடைவதற்காக தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது. நீங்கள் ராஜா ஆவதற்காக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். மற்ற தர்மத்தினரும் புரிய வைக்கப்படுகின்றனர். அதாவது அவர்கள் வரிசைப்படியாக வருகிறார்கள். தர்மஸ்தாபகர் வந்த பின்பு அனைவரும் வந்தே ஆக வேண்டும். ராஜ்யத்திற்கான விஷயம் கிடையாது. ஒரே ஒரு கீதை சாஸ்திரத்திற்கு தான் அதிக புகழ் இருக்கிறது. பாரதத்தில் வந்துதான் தந்தை கூறுகிறார். மேலும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். தர்ம ஸ்தாபகர்களாக வருபவர்கள் இறந்த பின்பு பெரிய பெரிய தீர்த்த ஸ்தானமாக ஆக்கிவிடுகின்றனர். உண்மையில் அனைவரின் தீர்த்த ஸ்தானம் பாரதம் மட்டுமே. இங்குதான் எல்லையற்ற தந்தை வருகிறார். தந்தை பாரதத்தில் வந்துதான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். என்னை விடுவிப்பவர் வழிகாட்டி என்றும் கூறுகிறீர்கள் அல்லவா? நான் உங்களை இந்த பழைய உலகம், துக்கமான உலகத்திலிருந்து விடுவித்து சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். பாபா நம்மை சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்வார்கள். தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. தந்தை வருவார், பிறகு சென்று விடுவார். அவர் இறந்து விட்டார் என்று ஒருபொழுதும் கூறுவது கிடையாது. சிவானந்தர் இறந்து விட்டால் அவருக்கு இறுதி சடங்கு செய்கின்றனர். இந்த தந்தை சென்று விட்டால் இவருக்கு இறுதி சடங்கு, விழா போன்ற எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அவர் வருவதும் தெரியாது. ஆக இறுதி சடங்கிற்கான விஷயமே கிடையாது. மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி சடங்கு செய்கிறார்கள். தந்தைக்கு இறுதி சடங்கு கிடையவே கிடையாது. அவருக்கு சரீரம் கிடையாது. அனைத்து மனிதர்களும் கொசுக்களை போன்று கூட்டம் கூட்டமாக இறந்து விடுவார்கள். சத்தியுகத்தில் இந்த ஞானம் பக்திக்கான விஷயம் இருக்காது. இது இப்பொழுதுதான் நடைபெறுகிறது. மற்ற அனைவரும் பக்தியை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அரை கல்பம் பக்தி. அரை கல்பத்திற்கு பிறகு தந்தை வந்து ஞானத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அங்கு யாரும் ஞானத்தை எடுத்து செல்வது கிடையாது. அங்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. முக்தியில் இருக்கின்றனர். அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா என்ன? துக்கத்திற்கான கவலை அங்கு இருக்கவே இருக்காது. பக்தியும் முதலில் கலப்படமின்றி இருந்தது, பிறகு கலப்படமாகிவிட்டது. இந்த நேரத்தில் மிக அதிகமான கலப்பட பக்தியாக இருக்கிறது. இது கொடூரமான நரகம் என்று கூறப்படுகிறது. முற்றிலும் மிக கடுமையான நரகமாக இருக்கிறது. பிறகு தந்தை வந்து சுகமான சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். இந்த நேரத்தில் 100% துக்கம், பிறகு 100% சுகம், அமைதி இருக்கும். ஆத்மா சென்று தனது வீட்டில் ஓய்வு எடுக்கும். புரிய வைப்பது மிகவும் எளிது. எப்பொழுது புதிய உலகத்தை உருவாக்கி பழைய உலகத்தை அழிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில்தான் நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இவ்வளவு பெரிய காரியம் ஒருவர் மட்டுமே செய்துவிட முடியாது. பல உதவியாளர்கள் தேவை. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின்
பாரதத்தின் உதவியாளர்களாக ஆகியிருக்கிறீர்கள். குறிப்பாக பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்கிறீர்கள். சத்தியமான தந்தை சத்தியமான சேவையை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். தனக்கும் பாரதத்திற்கும் மற்றும் உலகிற்கும் நன்மை செய்கிறீர்கள். ஆக எவ்வளவு ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு ஆர்வத்துடன் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறார். இப்பொழுதும் அனைவருக்கும் சத்கதி அவசியம் ஏற்பட வேண்டும். இது சுத்தமான அகங்காரம், சுத்தமான பாவனை. நீங்கள் உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள். ஆனால் குப்தமாக இருக்கின்றீர்கள். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் செய்கிறது. பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய உங்களது நோக்கம் என்ன என்று பலர் உங்களிடம் கேட்கிறார்கள். உலகில் சத்தியுக சுகம், அமைதிக்கான சுயராஜ்யத்தை உருவாக்குவதுதான் எங்களது நோக்கம் என்று கூறுங்கள். நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு ஸ்ரீமத் மூலமாக உலகில் அமைதியை உருவாக்கி உலக அமைதிக்கான பரிசை அடைகிறோம். ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகளும் பரிசை அடைகிறார்கள். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆவது குறைந்த பரிசா என்ன? அந்த அமைதி பரிசை அடைந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடைய போவது எதுவும் கிடையாது. உலக ராஜ்யத்திற்கான உண்மையிலும் உண்மையான பரிசு இப்பொழுது நாம் தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். பாரதம் நமது உயர்ந்த தேசம் என்று கூறுகின்றனர் அல்லவா? எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். நான் பாரதத்திற்கு எஜமானன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் எஜமானர்களாக இருக்கிறார்களா என்ன? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் மூலம் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஆயுத பலம் எதுவும் கிடையாது. தெய்வீக குணங்களை கடைபிடிக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு மகிமை நடைபெறுகிறது. ஜெகதம்பாவிற்கு எவ்வளவு பூஜை நடைபெறுகிறது என்பதை பாருங்கள். ஆனால் அம்பாள் யார்? பிராமணனா அல்லது தேவதையா என்பது தெரியாது. அம்பாள், காளி, துர்கை, சரஸ்வதி போன்றவர்கள், இவ்வாறு பல பெயர்கள் உள்ளன. இங்கும் கீழே அம்பாவின் ஆலயம் சிறியதாக இருக்கிறது. அம்பாவிற்கு அதிக கைகளை கொடுத்துவிட்டனர். அவ்வாறு கிடையவே கிடையாது. இதுதான் குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. கிறிஸ்து, புத்தர் போன்றவர்கள் வந்தனர். அவர்கள் அவரவர்களது மதங்களை உருவாக்கினார்கள். தேதி, நாள் போன்ற அனைத்தையும் கூறுகிறார்கள். அவர்களிடத்தில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம் எதுவும் இல்லை. இங்கு பாரதவாசிகளுக்கு நமது தர்மம் எப்பொழுது மற்றும் யார் உருவாக்கியது என்று எதுவும் தெரியவில்லை. அதனால்தான் குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பூஜாரிகளாக இருக்கிறீர்கள். பிறகு பூஜைக்கு உரியவர்களாக ஆகிறீர்கள். உங்களது ஆத்மாவும் பூஜைக்குரியது என்றால் ஷரீரமும் பூஜைக்கு உரியதாக ஆகிவிடுகிறது. உங்களது ஆத்மாவிற்கும் பூஜை நடைபெறுகிறது. பிறகு தேவதைகளாக ஆகிவிடும் பொழுதும் பூஜை நடைபெறுகிறது. தந்தையோ நிராகாரராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பூஜைக்குரியவராக இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் பூஜாரியாக ஆவது கிடையாது. நீங்கள்தான் பூஜைக்கு உரியவர்களாக பூஜாரிகளாக ஆகின்றீர்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்படுகிறது. தந்தை எப்பொழுதும் பூஜைக்கு உரியவராக இருக்கிறார். இங்கு வந்து தந்தை உண்மையான சேவை செய்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். இப்பொழுது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வேறு எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. இங்கிருக்கும் பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள்.
நான் தான் என்பதன் பொருளை தந்தை புரிய வைத்திருக்கிறார். நான் தான் சிவன் என்று அவர்கள் கூறிவிடுகிறார்கள். ஆத்மாதான் பரமாத்மா. இப்பொழுது தந்தை சரி செய்து கூறுகிறார், பக்தியில் கேட்பது சரியானதா அல்லது நான் கூறுவது சரியானதா என்று நீங்கள் முடிவெடுங்கள். நான் தான் என்பதன் பொருளை மிக நீளமாக எழுதிவிட்டனர். நாம் தான் பிராமணர்கள், தேவதைகள், க்ஷத்ரியர்கள். இப்பொழுது நான் தான் எது சரியான அர்த்தமாகும்? ஆத்மாக்களாகிய நாம் சக்கரத்தில் இவ்வாறு வருகிறோம். விராட்ட ரூபத்தின் சித்திரமும் இருக்கிறது. இதில் குடுமியுடைய பிராமணர்கள் மற்றும் தந்தையை காண்பிக்கவில்லை. தேவதைகள் எங்கிருந்து வந்தனர்? எப்படி பிறப்பெடுத்தனர்? கலியுகத்தில் இருப்பது சூத்ர வர்ணம், சத்தியுகத்தில் தேவதா வர்ணம் எப்படி உருவானது என்று எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு மாட்டிக்கொள்கிறார்கள். யாராவது கிரந்தத்தை படிக்கிறார்கள், பிறகு அவர்களுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, கட்டி விடுகிறார்கள். அவ்வளவுதான். உடனே கிரந்தத்தை கூற ஆரம்பித்து விடுவார்கள். மனிதர்கள் பலர் வந்து விடுவார்கள். பலர் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். எந்த லாபமும் ஏற்படுவது கிடையாது. இவ்வாறு பல கடைகள் திறக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது இப்படிப்பட்ட கடைகள் அனைத்தும் அழிந்துவிடும். இந்த கடைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். இதன் மூலம் அதிக செல்வத்தை சம்பாதிக்கின்றனர். நாம் பிரம்ம யோகிகள், தத்துவ யோகிகள் என்று சந்நியாசிகள் கூறுகிறார்கள். உண்மையில் பாரதவாசிகள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் ஆவர். ஆனால் ஹிந்து தர்மம் என்று கூறிக்கொள்கின்றனர். அதே போன்று பிரம்மம் என்பது தத்துவம், அங்குதான் ஆத்மாக்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பிரம்மஞானி, தத்துவ ஞானி என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் பிரம்ம தத்துவம் என்பது வசிக்கும் இடம். ஆக எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டனர் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இவை அனைத்தும் பிரம்மையாகும். நான் வந்து அனைத்து பிரம்மைகளையும் விலக்கி விடுவேன். பிரபுவே, உங்களது நிலை வழிமுறைகள் மிகவும் தனிப்பட்டது என்று பக்தி மார்க்கத்திலும் கூறுகிறார்கள். நல்ல கதியை யாரும் வழங்க முடியாது. பல வழிமுறைகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. இங்கு கூறப்படும் வழிமுறைகள் எவ்வளவு அதிசயங்களை செய்விக்கிறது, முழு உலகையே மாற்றிவிடுகிறது. இவ்வளவு மதங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது இப்பொழுது குழந்தைகளாகி உங்களது புத்தியில் இருக்கிறது. பிறகு ஆத்மாக்கள் எவ்வாறு அவர்களது செக்ஷனில் சென்று அமர்கின்றன. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தெய்வீக பார்வையை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். தெய்வீக பார்வைக்கான சாவியை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். நாங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் காட்சிகளை செய்வித்து விடுவோம் என்று பாபாவிடம் கூறுகிறார்கள். இந்த சாவி யாருக்கும் கிடைக்காது என்று தந்தை கூறுகிறார். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு முழு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். நான் அடைவது கிடையாது. காட்சி செய்விப்பது என்னுடைய பாகமாகும். காட்சிகளை ஏற்படுத்துவதன் மூலம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடைவது எதுவும் கிடையாது. காட்சிகளை ஏற்படுத்துவதன் மூலம் யாராவது நோயற்றவர்களாக ஆகிவிடுவர். செல்வம் கிடைத்துவிடும் என்பது கிடையாது. மீராவிற்கு காட்சி கிடைத்தது, ஆனால் முக்தி அடையவில்லை. அவர் வைகுண்டத்தில்தான் வசிக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் வைகுண்டம் என்ற கிருஷ்ணபுரி எங்கு இருக்கிறது? இவை அனைத்தும் காட்சியாகும். தந்தை வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இவருக்கும் முதலில் விஷ்ணுவின் காட்சி கிடைத்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார். அதுவும் நான் மகாராஜன் ஆகப் போகிறேன் என்பதை பார்த்தார். அழிவையும் பார்த்தார், பிறகு ராஜ்யத்தையும் பார்த்தார். அப்பொழுதுதான் நம்பிக்கை ஏற்பட்டது.
ஆஹா, நான் உலகிற்கு எஜமானராக ஆகப் போகிறேன். பாபா பிரவேசமானார். பாபா, இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எமக்கு உலக ராஜ்யம் தேவை. நீங்களும் இந்த வியாபாரம் செய்ய வந்திருக்கிறீர்கள் அல்லவா? யார் ஞானத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு பக்தி விடுபட்டு விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். தனக்கும் பாரதத்திற்கும் உலகிற்கும் மிகுந்த ஆர்வத்துடன் நன்மை செய்ய வேண்டும். நாடகத்தில் பதிவாகி இருக்கும் அழிவற்ற அனாதி பாகத்தை யதார்த்தமான முறையில் புரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்கும் முயற்சியை செய்யக்கூடாது. வீண் எண்ணங்கள் எழுப்பக்கூடாது. வரதானம். தீபராஜா தந்தை மூலமாக அமர ஜோதி எனும் வாழ்த்துக்களை பெற்று எப்பொழுதும் அமரராக ஆகுக. உயிரோட்டமுள்ள உங்களது ஆத்ம தீபங்களின் நினைவாகவே பக்தர்கள் தீபாவளி எனும் தீபமாலையை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் சுடர்விடும் தீபம் குழந்தைகளாகி தீபங்களின் தலைவனுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளான உங்களது நெற்றியில் சுடர்விடும் தீபத்தை பார்க்கிறார். அழியாத அமர தீபங்களை குழந்தைகள் நீங்கள் தீபராஜா தந்தை மூலமாக வாழ்த்துக்களை பெற்று எப்பொழுதும் அமரராகுக எனும் வரதானத்தை அடைகிறீர்கள். தீபராஜா தந்தை மற்றும் தீபராணிகளான குழந்தைகளின் சந்திப்பின் நினைவே தீபாவளி நன்னாளாகும். ஸ்லோகன். நீங்களும் பாபாவும் இருவரும் மூன்றாவது ஒருவரால் பிரிக்க முடியாதவராக இணைந்து இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை. தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். நிகழ்காலத்தின் சமயத்திற்கேற்ப ஆத்மாக்கள் அனைவரும் கைமேல் பலனாக நடைமுறை வாழ்வின் பயனாக பார்க்க விரும்புகிறார்கள். எனவே உடல், மனம், செயல், தொடர்பு சம்பந்தம் அனைத்திலும் அமைதியின் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். அமைதி சக்தியால் உங்களது எண்ணமானது கம்பியில்லாத தந்தியை விட வெகு விரைவில் எவ்வளவு தொலைவில் உள்ள ஆத்மாவை சென்றடையும். இந்த சக்தியின் விசேஷ எந்திரம் சுப சங்கல்பம். இந்த சங்கல்பம் எனும் எந்திரத்தால் விரும்பியவற்றை வெற்றி சொரூபமாக பார்க்க முடியும். ஓம் சாந்தி.